வணக்கங்க. அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் ஒரு ஹெல்த்தியான காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பூவை எடுத்து கட் பண்ணி வச்சு சுடு தண்ணி, அதாவது தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சு விட்டுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரு நம்ம கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸு அதை சிம்மில் வச்சுட்டு விட்டுடுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற புழு இல்லை வேறு ஏதாவது அழுக்கு, மண், தூசு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அடியில் வந்து செட்டில் ஆகிடும் போயிட்டு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். எந்த ஒரு கிருமியும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உப்பு மஞ்சத்தூள் சுடு தண்ணி போட்டு நம்ம இதை ஊற வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாக்கெட்டு கடை மாவுலாம் எதுவும் யூஸ் பண்ணல. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ வெளியில் போனால் பசங்க நல்லா சாப்பிட்றாங்க இல்லையா பாக்கெட் மாவுலாம். ஸோ வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தலைவட்டி ஒரு கப்பு கடலை பருப்பு, அதில் 1/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி கிறிஸ்ப்னஸ் வரத்துக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு, ஒரு 10 மிளகு போடணும். மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, நம்மளுக்கு பெரிய ஜாரோ சின்ன ஜாரோ எதில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பவுட்ராக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கடலைப்பருப்பு வாய் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு துண்டு பெருங்காயமும், மிளகு வந்து ஃப்ளேவருக்காகவும் போடுறது, உப்பு தேவையான அளவு இதில் போட்டுக்கலாம். இது வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அந்த நம்ம தண்ணி போட்டு கரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாவு. ஸோ அதை பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சியில். ஸோ இது திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. கடலைப்பருப்பு, அரிசி மாவு, பெருங்காயம், மிளகு, உப்பு இது 5மே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இவ்வளோ நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பஜ்ஜி மாவு மாதிரி ஃப்ளேவர் வரும் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ நம்ம கடையில் வாங்காமல் கடலை மாவு இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் வரும், கிறிஸ்ப்னஸும் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷனில் நம்ம ஆல்ரெடி எடுத்து இல்லையா கடலைப்பருப்பு, அந்த அளவு கப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸோ வெறும் கடலை மாவே சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், ஹார்டாக இருக்கும் அந்த காலிஃப்ளவர் 65. அதுக்காக 1 கப்பு கோதுமை மாவு. ஸோ நம்ம அரைச்ச அந்த பவுட்ரை வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஒன்றா போட்டு நம்ம இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கோதுமை மாவு கூட கடலைப்பருப்பு மாவு, அரிசி மாவு, மிளகு, உப்பு, பெருங்காயம் எல்லாமே வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கடையில், அதாவது நான் வீட்டில் செய்யறதா இருந்தால் அப்படியே செஞ்சுடுவேன். ஸோ இப்போ வீடியோக்காக நான் என்ன பண்ணேன்னா கடையில் சிக்கன் 65 மசாலா விற்குது இல்லைங்களா, ஸோ அது வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக இதில் கலர் வரணுன்றதுக்காக நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ரெட் சில்லி சொல்கிறோம் இல்லையா, வெறும் தனி மிளகாத்தூள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இந்த காலிஃப்ளவர் 65, அதாவது சிக்கன் 65 அந்த கலர் பவுடருக்கு பதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தனி மிளகாத்தூள் போட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் பிசைஞ்சிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கணும். ஸோ நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட்டோம்னா அப்புறம் தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் இது மாவை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த மாவு பதம், பஜ்ஜி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதே மாவுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா மிளகாத்தூள் போடாமல் அப்படியே நம்ம பஜ்ஜி செஞ்சு போடலாம். அதாவது வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பஜ்ஜி எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலர் தெரியல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் கலர் பவுட்ரு, அந்த சிக்கன் 65 பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன் கலர் தெரியணுன்றதுக்காக. ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இது யூஸ் பண்ண தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ரெட் கலர் மிளகாத்தூள் போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து அந்த காலிஃப்ளவரை வந்து இதில் மூழ்க வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், ஃபுல்லாக நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். எல்லா மாவும் மிக்ஸ் ஆகி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு அகலமான கடாயில் வந்து பார்த்திங்கன்னா
எண்ணெய் ஊற்றி இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இந்த மாவு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள் எப்படி வந்துடுச்சு, பஜ்ஜி மாவு பதக்கிறதுக்கு அது வந்துடுச்சு. ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கடாயில் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம காலிஃப்ளவர் வெந்திருக்கு இல்லையா, காலிஃப்ளவரு 15 நிமிஷம் நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா காலிஃப்ளவர் இந்த மாதிரி நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அடுத்து ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடேறினதுக்கப்புறமா நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாவில் இந்த காலிஃப்ளவரை எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடான எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். ஸோ போடும்போதே பாருங்கள் கலர் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போட்டால் தான் சீக்கிரமாகவும் வெந்துட்டு போயிடும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம எண்ணெய் காயாமல் போடக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல் தீயில் வச்சோம்னா போடும்போது கையும் சூடு அதிகமாக தெரியும், தீஞ்சும் போயிடும் அந்த காலிஃப்ளவர் 65. அதனால் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இது தனித்தனியாக போடலாம். நம்ம நிறைய போட்டுட்டோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஷேப்பு வராது. தனித்தனியாக நம்ம கடையில் விற்கிற மாதிரி எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம இது தனித்தனியாக பொரித்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் போடும்போது ஒரு 10லேருந்து ஒரு 12 தான் போடுற மாதிரி எனக்கு இதில் இடம் இருக்குது. ஸோ நான் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக ஊற்றிருக்கேன், நிறையும் இல்லை கொஞ்சமும் இல்லை. ஸோ இது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகினே வருது. ஒரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 2 பக்கமே வந்து ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து தனியாக இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம் கரண்டி வச்சு. ஸோ சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போடணும். ஃபுல் தீயில் வச்சுட்டு நம்ம திருப்பி போடக்கூடாது. ஸோ சிம்மிலே வச்சு வேக வச்சோம்னா ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சதுனால அதிலே வந்து பார்த்திங்கன்னா 50% வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ எண்ணெயில் பொரிக்கும் போது மீதி இருக்கிற 50% நல்லா கிறிஸ்பாக வெந்துடும் எண்ணெயில் பொரிக்கிறதுனால. நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து எடுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா எண்ணெய் சட்டின்றதுனால சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்துடுச்சு சூப்பராக. இப்போ தனியாக ஒரு தட்டில் எடுத்து நம்ம இதை வச்சிடலாம். பொறுமையாக 2 இல்லை 3 அந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை எடுக்கணும். ஸோ நம்ம வந்து கரண்டி வச்சு இப்படி சாய்க்கும் போது மேலே படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது. ஃபுல்லாக எடுத்தோம்னா எடுக்க வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற காலிஃப்ளவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவில் போட்டுட்டு செகண்ட் டைமு நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நிறைய ஊற்றிட்டோம்னா இது யூஸ் பண்ண முடியாது, அதனால தான் நான் கொஞ்சமாக ஊற்றி பொரிக்கிறேன். செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து அந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக மாவு முழுகிற அளவுக்கு, காலிஃப்ளவரே தெரியாத அளவுக்கு நம்ம அந்த மாவில் நம்ம டிப் பண்ணி எடுத்து போட்டுடணும். ஸோ காலிஃப்ளவர் தெரிஞ்சிச்சுன்னா காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் பொரிஞ்சு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. பாருங்கள் இப்போ நம்ம பொரித்து எடுத்த காலிஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாவை வச்சு நம்ம பஜ்ஜி மாவும் போட்டுக்கலாம், வெங்காயம் பஜ்ஜியும், உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜியும் வந்து இதே மாவை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீடியோக்காக தான் வந்து அந்த சிக்கன் 65 கலர் பவுடர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெட் கலர் தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ரசம் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரைட் ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்ச ஒரு 15 மினிட்ஸ்லேயே இதை நம்ம சாப்பிட்டுடலாம். ஏன்னா 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சுன்னா இது நமத்து போயிடும், கிறிஸ்ப்னஸ் இருக்காது, கரன்னு மொறுன்னு இருக்காது. ஸோ நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.